உங்களுடைய ஜாதகத்துல புதனும், சனியும் ஒண்ணா சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த புதன், சனி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்த சந்திக்கிறாங்க. அதனால மனசு நொந்து போறாங்க. இந்த புதன் வந்து புத்திசாலி கிரகமா இருந்தாலுமே, இந்த புதன், சனி யாருக்கெல்லாம் சேருதோ, கண்டிப்பா ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்த சந்திப்பாங்க. நீங்க யார நம்புறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு போவாங்க. அதே மாரி புதன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ்வு, நட்பு இதெல்லாமே வந்து புதன் தான் குறிக்கும். புதன் வந்து உங்க ஜாதகத்துல வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, தயவு செய்து லவ் பண்ணாதீங்க. அதே மாரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்காதீங்க. ஒரு மனிதரா இருந்தாலே காதல் வயப்படுறது இயல்பான விஷயம். அதே மாரி நட்பா தான் இருக்க முடியும். ஆனாலும் நீங்க ஒரு லவ் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஒரு ஏமாற்றத்த சந்திப்போம். இதுக்கு நம்ம மனநிலை தயாரா இருக்கணும்னு டெய்லி கண்ணாடிய பார்த்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லவ் பண்ண போங்க. அதே மாரி ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டயும் சரி. ஃப்ரெண்ட வந்து தாமரை இலை தண்ணீர் எப்படி தண்ணிக்குள்ளேயே தான் அது இருக்கும். ஆனா ஒட்டவே ஒட்டாது. அது மாரி தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட வேற வழி இல்ல. இல்லைன்னா உங்க மனச குத்தி கிழிச்சிட்டு போயிடுவாங்க. இது வந்து கண்டிப்பா நடக்கும். புதன் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்காரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. வேற வழியே கிடையாது. அவங்களுக்காக நீங்க உயிர விட்டுட்டுருப்பீங்க. உங்களுக்காக அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க. அதனால நெறைய வருத்தப்படுவீங்க. ஆனா இதெல்லாம் வந்து புதன் குடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். புதன் இன்னும் நெறைய சொல்லிட்டே போலாம்.